நெதர்லாண்ட் விசஸ் மொராக்கோ. மொராக்கோ. இது வந்து நம்ம கெஸ்ட்லயே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளோட ப்ரெடிக்ஷன்லயும். பட் நெதர்லாந்து ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன் நானு. அப்படியே மொராக்கோ தான் நம்ம நம்ம மொராக்கோ கொடுத்தோம் தான் நினைக்கிறேன். ஆனா கொடுத்தோம் கொடுத்தது மொராக்கோ தான் கொடுத்தோம். ஏன்னா இந்த மேட்ச் பார்த்துட்டு ஓகே நெதர்லாண்ட்ஸ் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு அதுவும் ஸ்வீடனை வந்து 5-1லாம் அடிக்கிச்சு தும்சம் பண்ணானுங்க. சரி ஓகே ஜெயிச்சிருவாங்க தான் நினைச்சேன். பெனால்ட்டி வரையும் ஓகே பெனால்ட்டி வரையும் போகும் கூட நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா 2-1 நெதர்லாந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஓகே. ஆனா மொராக்கோ எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த ஃபார்ம் அப்படியே இருந்துட்டே இருக்காங்க. இப்போ ஆப்பிரிக்கன் வரையும் கப் ஆஃப் தோக்கவே நேஷன்ஸ் நல்ல வந்துட்டு 33 மேட்சஸ் ஏதோ லாஸே லாஸே இல்லாம போயிட்டு இருக்காங்க அவங்களோட run. ஓகே. எங்கேயோ இந்த வேர்ல்டு கப்ல தான் எங்கேயோ தோக்கணும். இல்லைன்னா அதுமே மேபி நார்மல் டைம்ல தோக்காம மேபி இந்த மாதிரி பெனால்டிஸ்ல ஏதாச்சும் நடந்தா உண்டு. இவனுங்களுமே நெதர்லாண்டுமே சொதப்பினது பெனால்ட்டி தான் சொதப்பிட்டாங்க. நிறைய இது கடைசியா போய் பெனால்ட்டில தேவையில்லாத போஸ்டல் அடிக்கிறது வெள்ள வெள்ள அடிக்கிறது. ஈஸியா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பெனால்ட்டில போய் ஒரு பெனால்ட்டி கோல் கீப்பர் தடுத்துருவான் ப்ரோ. அவன் பின்னங்கள் பட்டு ஒரு கோல் போகும். ஆமா ஆமா அதெல்லாம் பாவமா ரொம்ப இருந்துச்சு. என்னடா இது டேய், disgusting-ஆ இருக்கும். கஷ்டப்பட்டு சேவ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணிட்டேன். ஆனா கால்ல போட்டு பால் எப்படி இருக்கும், கால் பட்டு உள்ள அதான் இந்த கிவன்டே ஐயோ. பெனால்ட்டின்னு வந்துச்சுனால இட்ஸ் ஆல்மோஸ்ட் லக் தான். நான் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டியும் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான கேமு. கேக்போ கோல் அடிச்சது வந்து ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. ஆமா. ஏன்னா பர்சனலாக வந்துட்டு கொஞ்சம் பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் டவுனாக இருந்த டைமு ம். கோல் அடிச்சா சைலண்ட் செலிப்ரேஷன் தான் பண்ணான். ம்.